வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். யார் செய்தியாளர்களை புன்முறுவலோடு சந்திக்கிறாரோ அவர்களுடன் தான் என்னுடைய கூட்டணி அப்படின்றது ஒரு சமிக்கை. ஆனா அதை வெளிப்படையாகவும் அறிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு கடந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தீங்க. அமமுகவுடன் தான் கூட்டணி அப்படிங்கிறதுக்கான சமிக்கை தான் அது. அப்படி இருந்த நீங்க திடீர்னு அணி மாறியது ஏன்? இல்ல, அப்படி நம்முடைய பத்திரிகையாளர்கள் ஒரு கருப்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்று நான் சொன்னது இல்ல, இது நீங்க சொன்ன கூற்று. அதனாலதான் நான் அந்த கூற்ற சொல்லியே சொல்றேன். அதை நீங்க நல்ல முழுமையா என்னுடைய காட்சிக்கு 45 நிமிடம் அதனுடைய நேரடி பதிவு இருக்கு. அதை எடுத்து நீங்க பாருங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டு சமகால அரசியலில் உங்களை பத்திரிகையாளர்களை சிரித்த முகத்தோடு எதிர்கொள்கின்றவர்களும் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற அடிப்படையிலும், அதே சிரித்த முகத்தோடு திரு ஸ்டாலின் அவர்களும் பேசிட்டு இருக்காங்க, கமலஹாசனும் பேசிட்டு இருக்கிறாரு, திரு சீமானும் பேசிட்டு இருக்கிறாரு, நானும் அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பதிவு பண்ணி தான் சொல்றேன் கோர்வையா. அதுல நம்முடைய ஊடக பத்திரிகை நண்பர்கள் உடனே ஒரு சிரித்த முகத்தோடு அப்படின்னாக்கா அது டிடிவி தினகரன் தான். அதோட சேர்ந்து இதுக்கு மேல நான் வெளிப்படையா சொல்ல முடியாது, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய அதான் சொல்லியிருக்கேன். அதான் உங்களுக்கு பத்திரிகையினுடைய நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கு நான் வைக்கிற அது என்ன சொல்லுவாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பரிசோதனை தான். நீங்க உங்களுடைய இந்த கரண்ட் லைவ் அரசியல் களத்துல நான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற காரணத்தினால தமிழக வாழ்வுரிமை கட்சியை குறித்து எந்த ஒரு தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பில் என்னுடைய பெயர் இடம்பெறதில்லை, எங்கள் கட்சி இடம்பெறதில்லை. நியூஸ் 18 தொலைக்காட்சி உட்பட தமிழ்நாட்டுக்கு இருக்கிற அத்தனை தொலைக்காட்சியும் இன்னைக்கு பல கருத்து கணிப்பு நடத்துறீங்க, பல விவாதங்கள் நடத்துறீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய எந்த ஒரு பிரதிநிதியும் சொல்ற கேளுங்க, எந்த ஒரு பிரதிநிதியும் எங்களுடைய கருத்து தெளிவாக புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு 3000 பொதுக்குழு உறுப்பினர்களை கொண்டு ஒரு பொதுக்குழு நடத்துது. எல்லா பத்திரிகையும் முறையா நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம். அந்த பொதுக்குழுடைய தீர்மானம் என்ன சொல்லுது அப்படின்றத குறித்து குஞ்சித்தும் கவலைப்படாம உடனடியாக வேல்முருகன் தனித்து போட்டி அப்படின்னு தமிழக உளவுத்துறை கொடுத்த ஒரு இன்டர்னல் அஜெண்டாவை செய்தியா வெளியிடுற ஊடகம் பத்திரிகைகள் தான் இங்க இருக்கு. நான் நியூஸ் 18 சொல்லல, பல டெய்லி பத்திரிகைகள். அதுல ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க. அது மாதிரி தமிழ்நாட்டிலயா நீங்க டிடிவி தினகர் மட்டும் தான் சிரித்த முகத்தோட பத்திரிகை எதிர்கொள்றாரா? வேல்முருகன் உங்ககிட்ட என்னைக்கு கடுக்கடுனா சிடுசிடுனா எந்த பத்திரிகையாளர்களை வேல்முருகன் மைக்கு நோக்கி அடிக்க வந்தா இல்ல காரி துப்ப வந்தா? திரு ஸ்டாலின் அவர்களை கூட நீங்க சொல்லுங்க. அமமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிறது இல்ல, திமுக தான் முதல்ல இருந்தே நீங்க கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தவறு. அதை நான் ஏற்கனவே நான் பல தொலைக்காட்சி விவாதங்கள்ல மிக தெளிவா என்னை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவராக இருக்கிற என்னை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தேர்தல் அரசியல் எத்தனை அணிகளாக நிற்கிறதோ, ஒன்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஒரு அணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான ஒரு அணி, அடுத்தது தாமதமீர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தலைமையிலான ஒரு தனித்த ஒரு அணி, அடுத்தது மக்கள் நீதி மையம் என்று தொடங்கப்பட்ட திரு கமலஹாசன் தலைமையிலான அணி, இதை காட்டிலும் இன்னும் ஒரு அணியை என்னுடைய தலைமையில் கட்டமைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட கட்சி தலைவர்கள் நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அத்தனை தலைவர்களும் என்னை பார்த்து சந்திச்சு நாம் ஒரு அணியை கட்டமைக்கும். அப்புறம் அந்த அணியை கட்டமைக்கும் போது சாதக பாதங்களை குறித்து நாங்கள் விவாதித்தோம். அதே மாதிரி இன்னைக்கு அதிமுக இருக்குது. அதிமுக அரசோட ஒரு காலத்தில் வேல்முருகன் கூட்டணி வச்சுக்க கொள்ள முடியாது. காரணம், இங்க அதிமுக என்ற பெயரில் மத்திய பாரதிய ஜனதா இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா தமிழ் மக்களுக்கு அடுக்கடுக்கான செய்த துரோகங்கள், கஜா புயலில் எமது மீனவர்கள் செத்து மிதந்த போது வேடிக்கை பார்த்தது, இங்கே குரங்கணி தீ விபத்திலே 6 மணிக்கு மேலே எங்க விமானம் பறக்காதுன்னு சொன்ன பாரதிய ஜனதா தலைமை, ஒரு ஒற்றை மொழி, ஒற்றை பண்பாடு, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை நாகரிகம் என்கிற பெயரில் சொல்ல வர மேடம் என்ன பேச விட்டுணும் இல்ல, என்ன பேச விட்டுணும் நான் சொல்றேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு கேள்வி வேணும்னா கேளுங்க, பதில் சொல்றேன். அப்ப மத்திய அரசு செய்த அடுக்கடுக்கான தமிழர்களுக்கான துரோகம், ஈழத்தில் காங்கிரஸ் அரசு இனப்படுகொலை செய்தது திமுக இன்றைக்கு தட்டி கேட்கவில்லை என்று பேசிய வேல்முருகன், அதை விட 1000 மடங்கு இன்றைக்கு அந்த கொலை செய்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று எமது மக்கள் வீதிக்கு வந்து ஐநாவில் தொடர் கொண்டு தமிழீழ மண்ணிலிருந்து தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படாத மத்திய அரசு 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் ஊடாக அன்றைய ஜெயலலிதாவோடு நான் ஆதரித்து செய்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் நாங்கள் கொடுத்த சில கோரிக்கைகளின் அடிப்படையில் தனித்தமிழீழ அரசு அமையும், அங்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும், ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, இங்கே ராஜபக்சே அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு ராணுவர்களுக்கு இங்கு பயிற்சி தரக்கூடாது என்கிற பல்வேறு கோரிக்கை அடிப்படையில், அதாவது கெயில் திட்டத்திற்கான வாபஸ் வாங்க வேண்டும் என்று அடுக்கடுக்கான கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா கையில் கொடுத்துவிட்டு, இந்த காரணங்களுக்காக உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம், எங்களுக்கு சீட்டோ நோட்டோ வேறு எதுவுமே தேவையில்லை என்று சொன்னேன். அப்படி பல விஷயங்களை அவங்க செஞ்சதுக்காகவும் இனி இதை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை கூட நான் ஆதரிச்சேன், ஏத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி செஞ்சாங்க. அதே மாதிரி தான் இப்ப நாங்க ஒரு டைம் ஆஃப் கண்டிஷன் சொல்லிட்டு 25க்கு மேற்பட்ட முக்கிய பிரச்சனைகளை தொகுத்தெடுத்திருக்கோம். இதுல நீங்க சமீப காலத்துல நடத்தின ஒரு பேரணி ரொம்ப முக்கியம். அந்த தமிழர்களுக்கான அந்த மத்திய அரசு பணியிடங்கள்ல தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி சட்டம், இந்த கோரிக்கையை தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில பாத்தீங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன்.
நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காரணத்தினால எங்களுடைய பொதுக்குழு தீர்மானத்தில் நாங்கள் இந்த பிரதான கோரிக்கையை நாங்கள் வரிசைப்படுத்தி வெளியிட்டு இதை குறித்து அனைத்து பத்திரிகை நாங்கள் அனுப்பி வச்சோம், அனைத்து தொலைக்காட்சிக்கு அனுப்பி வச்சோம். ஆனால் ஒரு பத்திரிகை, ஒரு வார பத்திரிகை, ஒரே ஒரு தொலைக்காட்சி அந்த தீர்மானத்தை குறித்து எதுவும் இல்லை. இன்னொன்று, அங்கே அந்த தீர்மானத்தில் இப்படிப்பட்ட சமகால சூழலில் இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த தேர்தலில் யாரோடு போட்டியிடுவது, யாரை ஆதரிப்பது என்பதை முடிவெடுக்கிற இறுதி அதிகாரத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் வேல்முருகனுக்கு வழங்கப்படுகிறது என்று 3000 பேர் கையொப்பமிட்ட ஒரு பொதுக்குழு தீர்மானத்தை அனுப்பி வைக்கிறோம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற ஊடக தர்மம், பத்திரிகை நீதி பேசக்கூடிய எந்த ஒரு பத்திரிகையும் ஒரு வரி செய்தி அதை வெளியிடல. ஆனால் நேருக்கு மாறா தமிழக அரசு, அடிமை எடப்பாடி அரசும் அதனுடைய உளவுத்துறையும் கொடுத்த தகவலான அங்கு எங்கள் கட்சியில எவரோடு எந்த திராவிட கட்சியோடும் கூட்டணி வேண்டாம், தேசிய கட்சியோடும் கூட்டணி வேண்டாம், தனித்து நாம் நிற்போம் 40 தொகுதிகள் என்று என் கட்சிக்காரர்கள் பேசிய பேச்சையும் அந்த கட்சிக்காரர்களுக்கான பதிலை கூறி நான் பேசிய பேச்சுமே தலைப்புச் செய்தியாக மாற்றப்பட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை என் கட்சியில் உருவாக்கினார்கள். ஆக என்னுடையது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு திமுகவுக்கு இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு மத்திய மதவாத பாசிச பாரதிய ஜனதா ஆட்சி இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும். எதற்கெடுத்தாலும் லஞ்சம், லாவண்யம், ஊழல், குடும்ப ஆதிக்கம், குடும்ப அரசியல், மகன், பேரன், பேத்தி அனைவரும் இன்றைக்கு ஒட்டுமொத்த பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட், வருவாய்த்துறை கான்ட்ராக்ட், இங்க இருக்கிற தேசிய நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்ட் விமர்சனங்கள் திமுக மீதும் இருந்தது. சொல்ல வரமா அத்தனை கொள்ளையடிச்சு எல்லாவற்றுக்கும் மேல திமுகவினுடைய ஆட்சி, திமுகவுடைய காவல்துறை இன்றைக்கு என் கட்சியினுடைய 3 பேர் உயிர் தியாகத்திற்கு காரணமாக இல்லை. இந்த அதிமுக அரசு தான் இருந்தது. 40 பேரை காக்கை குருவியை சுடுவது போல சுட்டு கொன்னார்கள். யார் கேட்டா? ஒரு மத்திய அரசு ஒரு சிபிஐ விசாரணை விட்டுதா? 21 பேர் செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று சுட்டு படுகொலை செய்த ஆந்திர அரசு. ஆனால் அந்த ஆந்திர அரசை கண்டிப்பதற்கு ஒரு வக்கு இருக்கு அந்த அரசுக்கு. இன்றைய வரைக்கும் சிபிஐ நீதி கேட்டு 50,000 மக்களை திரட்டி 150 தமிழ் அமைப்புகள் இயக்கங்களை திரட்டி ஆளுநர் மாளிகையை முற்றுகிட்டு நான் வைத்த கோரிக்கை நிறைவேற்றி தந்த அந்த அதிமுக அரசு நான் 13 பேரை காக்கை குருவிகளை சுடுவது போல் சுட்டு படுகொலை செய்தார் இந்த தமிழக அரசு, எடப்பாடி தலைமையிலான அரசு. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடிய என் மக்கள் மீது குண்டடிப்பட்டு செத்து கிடக்கிற என் தாய்களுக்கு, என் தங்கைகளுக்கு, கண்ணீர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்வதற்கு வேல்முருகன் விமான நிலையத்தில் இறங்கிய போது கைது செய்து என்னை சிறையில் அடைத்தார்கள். என்னை சிறையில் அடைக்கப்பட்டு நான் அங்கு மாவீரன் திலீபன் வழியில் ஒரு சொட்டு தண்ணீர் இருந்தாமல் என் நாவில் உமிழ்கின்ற எச்சியை கூட முழுங்காமல் 4 நாட்கள் நான் உண்ணாவிரதம் திரையில் இருந்த போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் நான் சேர்க்கப்பட்ட போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் என்னுடைய அருமை சகோதரர்கள் ஜெகன் சிங்கும், அஸ்கர் அலி என்கிற ஒரு முஸ்லிம் சகோதரனும், இன்னும் வினோத் என்கிற ஒரு மாவீரனும் போராட்ட காலத்தில் மடிந்தார்களே, தன்னைத்தானே தீக்கரை ஆக்கி கொண்டு. இது திமுக ஆட்சியில் செஞ்சாங்களா? திமுக ஆட்சியில் நான் எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியில் கலைஞர் அவர்களை பார்த்து தொலைக்காட்சி விவாதத்தில் நேரடியாக நான் பல விவாதங்களை சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். நீங்கள் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டையும் ஈழ இனப்படுகொலையில் அன்றை காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டத் தலைவராக சுதர்சன் அவர்கள் பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டார் சொன்ன உடனேயே எழுந்து ஆவேசமாக என்னுடைய இருக்கையில் எழுந்து மைக்கை பிடித்து பேரத்தினுடைய சண்டையிட்டு உலகத்தில் வாழ்கின்ற 12 கோடி இதயங்களில் வாழ்கிறார், எங்க ரத்த நாளங்களில் வாழ்கிறார், பிரபாகரன் இறந்தார் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது என்று கேட்டவன் வேல்முருகன். ஈழ தமிழர்களை பன்றி குடிசைகள் போல் இங்கு வாழ பேசியவன் வேல்முருகன். ஆக அதிமுகவோ திமுகவோ வேல்முருகன் ஒரு காலத்தில் விமர்சனத்துக்கு பின்வாங்கியது இல்லை. ஆனால் இன்றைக்கு மிக அதிபயங்கரமான ஒரு மதத்தின் தனிமைப்படுத்தி விட்டதால் தான் இப்போ திமுக என்ன போய் தனிமைப்படுத்தினால இப்ப சொல்றாங்க. தினகரன் உங்களுடைய ஆதரவு அவருக்கு தேவையில்லையா? புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நீங்க இளைய பத்திரிகையாளரே, வேல்முருகன் வரலாறு என்ன, வேல்முருகன் அரசியல் பின்புலம் என்ன, வேல்முருகனுடைய வரலாறு என்ன? வேல்முருகனுடைய வரலாறு நான் சொல்றேன். வேல்முருகன் 6 ஆண்டுகள் 7வது ஆண்டு வைக்கிறீங்களா? கேளுங்க, உங்களுடைய வயது என்னுடைய அரசியல் அனுபவம். அதனால என்ன? அதனால நான் கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கேள்வி கேட்கணும். பத்திரிகையாளர்னா நீங்க என்னுடைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லாம இதை பிரச்சார மேடையாக பயன்படுத்துவதை நான் அனுமதிக்கிறேன். பிரச்சார மேடையாக பயன்படுத்தி நீங்க எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? இப்ப மருத்துவமனையில எதுக்கு நான் உங்ககிட்ட வரேன்? பிரச்சார மேடையை நீங்க என்ன கூப்பிடாங்க, விட்டுருங்க. கேள்விகளுக்கு பதில் அளிச்சாலே போதுமே. நான் கேள்விக்கு தான் பதிலளிக்க வரேன். நீங்க சும்மா யாரையாவது கூறுக பேசக்கூடாது. ஒரு கட்சி தலைவரை கூட்டு கேள்வி வைக்கிறீங்க, ஏன் திமுக ஆதரிக்கிறீங்க சொல்றேன். மத்திய பாசிச அரசு, மதவாத அரசு ஒரு சிறுமியை கொண்டு போய் இந்து என்கிற பெயரால் ராமர் ஆட்சி நடத்தப்படும் என்கிற அதே கும்பல் கற்பழித்து கொலை செய்யறான். அதை கேட்க அந்த நாதி இல்ல. அவன் சிறையிலிருந்து வர நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவனை தோளில் தூக்கி வைத்து கொண்டாட மாட்டின் பெயரால் கொலை செய்யப்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் லஞ்ச லாவணி ஊழல் இந்த அரசு. என்னை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார்கள். உரிய சிகிச்சை அளிக்காமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறேன். ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிவிரைப்படை தூக்கி கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார்கள். இதை பார்க்கின்ற என் கட்சியினுடைய தொண்டர்கள் தீக்குளித்து இறக்கிறான். தமிழ்நாட்டில் சமகாலத்தில் ஒரு கட்சி தலைவனை சிறைப்படுத்தப்பட்ட காரணத்திற்காக எந்த ஒரு தொண்டை தீக்குளித்து இறந்தான்? 3 பேருடைய தொண்டருடைய குடும்பம் தீக்கையாக்கப்பட்டிருக்கிறது, தாலி இருக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தாலி இருக்கப்பட்ட அதிமுக ஒரு கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படி தாலி இருக்கப்பட்ட பிஜேபி ஒரு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்றீங்களா? போராட்டங்களை முன்னெடுக்கிற உங்களுக்கு ஒரு தொகுதி கூட இல்லையே. ஒரு தொகுதியை பற்றி கவலைப்படுறதுனால இப்ப உங்ககிட்ட வந்து தொண்டங்க என்ன சொன்னேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது என் தமிழக நிலத்திற்காக உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக சமரசப்பட்டு போராடுவது. இன்னைக்கு உங்களை சந்திக்கின்ற இந்த தருணத்தில் வழக்கை சந்தித்து இருக்கிறேன். நேற்று முந்தின மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை
நம்முடைய தென்னகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே துறையில் இருக்கிற RRB என்று சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் 9000 வட இந்தியர்கள் வந்து தேர்வு எழுதி இங்க இருக்கிற 9000 பதவிகளையும் அவர்களை கைப்பற்றுவதற்கான இறுதி உத்தரவு வழங்கப் போகிறார்கள். அதை எதிர்த்து வேல்முருகன் நாளைக்கு போராட்ட களம் காணுகிறார். அதற்காக இன்று காவல்துறை ஆணையிடமும் காவல்துறை உளவுத்துறையிடமும் எனக்கு மிரட்டல் வருகிறது. அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆக என்னை பொறுத்தவரை நான் எங்கு போய் தேர்தலில் இப்போ ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு என் தமிழ் நேற்றுக்கு சிபிஐ டைரக்டர் ஜெனரல் அவர்களை சந்தித்து இதற்காக நீதி விசாரணை கோரியிருக்கிறேன். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிட்டி என்கிற அந்த பதவிகளிலே 60,000 பதவிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. 2006 2017 மோடி ஆட்சி ஏற்ற பிறகு அந்த ஆட்சி ஏற்ற பிறகு ஒரு பதவி கூட தமிழ்நாட்டின் மண்ணின் மனிதர்களுக்கு கிடையாது. 1% கூட தென்னிந்தியர்களுக்கு கிடையாது. இதை விட எனக்கு ஒரு எம்பி பதவி முக்கியமா? என்னை போய் மற்ற அரசியல் கட்சிக்காரங்க போய் திமுக அண்ணா திமுக டிடிவி தினகரன் ஏனைய கட்சிகளை ஒரு சீட்டு கொடுத்து பள்ளியிச்சு நிக்க சொல்றீங்களா? நான் எவரிடத்தில் பள்ளியிச்சு எவரிடத்தில் நான் நிற்கவில்லை. என்னை வந்து டிடிவினுடைய அதிகாரப்பூர்வ 2ஆம் கட்ட தலைவர் எனது இல்லத்திலே வந்து சந்தித்து ஆதரவு கேட்டார். ரொம்ப மகிழ்ச்சி, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன், வந்தீங்க, என்ன பார்த்தீங்க, ஆறுதல் சொன்னீங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்தேன். நேரம் காலம் முடிவு காலம் இதற்கான விடையை தரும் என்று அனுப்பி வைத்தேன். நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரும் ஒரு முறைக்கு பல முறை என்னை வந்து சந்தித்தார்கள். நான் உடனே அவரிடத்தில் நான் ஆதரிக்க என்று சொல்லவில்லை. அதற்கு பிறகு 25 கண்டிஷன்ஸ், 25 கட்சியினுடைய கோரிக்கைகள், என் கட்சியினுடைய பொதுக்குழு தீர்மானங்கள், நான் நடத்திய போராட்டங்களுடைய தொகுப்பு, வீடியோக்கள், பேரணிகள், ஒரு தொலைக்காட்சி விவாதங்களில் நான் என்ன கருத்தை முன்வைத்திருக்கிறேன் இதையெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு இதற்கு ஆதரவாக நீங்கள் உங்கள் அறிக்கைகள் தேர்தல் அறிக்கைகளிலே இடம்பெற செய்வீர்கள் என்று சொன்னால் அதை குறித்து நான் உங்களோடு ஆதரிப்பதா ஏற்றுக்கொண்ட திமுகவுடன் ஆதரவு தெரிவிக்கிறீர்கள். அந்த காரணத்தை அதான் சொல்ல வரேன். அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற போது காலம் கடந்து விட்டது. எனக்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகம், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை சந்திப்பதற்கு முன்பாக தேர்தலுக்கான அறிக்கை தயார் செய்யப்பட்டு ஏற்கனவே நான் தொலைக்காட்சியிலும் பொதுக்குழுவிலும் ஏற்கனவே நான் நடத்திய போராட்டங்கள் அடிப்படையிலும் ஒரு சில போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் என்னுடைய மேடையிலே வந்து கலந்து கொண்டு ஆதரித்திருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய கொள்கை அடிப்படையில் அந்த கட்சியினுடைய தேர்தல் வரவு அறிக்கை தயார் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் நடத்திய பெரும்பான்மையான போராட்டங்களின் அடிப்படையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையின் அடிப்படையிலும் தமிழகம் முழுவதும் எனது அருமை தங்கை அனிதாவினுடைய அந்த உயிரிழப்பை கருத்தில் கொண்டும் இன்றைக்கு விவசாயிகள் நடத்திய மீத்தேன் எதிர்ப்பு, கைராமங்கலம் எதிர்ப்பு, நீட்டுநோய் எதிர்ப்பு, அணுகுலை எதிர்ப்பு என்கிற பல்வேறு விஷயங்களிலே அவர்கள் எதை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற கருத்தில் கொண்டு ஒரு தேர்தல் அறிக்கை தயாராகிவிட்டது. அதனால் வேல்முருகன் அவர்கள் நீங்கள் சொல்வது அத்தனையும் நாங்கள் சேர்க்க முடியாது. இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் நடத்திய இந்த மத்திய அரசினுடைய பதவிகளில் 90%, மாநில அரசு பதவிகளில் 100%, தனியார் துறைகளில் 90% இடஒதுக்கீட்டுக்கான இந்த போராட்டமும் இந்த பேரணியும் கண்டிப்பாக நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. காலம் நேரம் வருகின்ற போது இதற்கான உரிய அரசியல் அழுத்தங்களை தருவோம் என்கிற அந்த உறுதியின் அடிப்படையில் சமூகத்தில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை ரொம்ப ஆணித்தரமா வச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்க வட மாவட்டங்கள்ல தனித்து போட்டியிடுறதுல என்ன பயம்? தனித்து போட்டியிடுற காட்டில் நான் தான் சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட, தேர்தலின் ஊடாக ஓட்டரசியலின் ஊடாக இந்த அதிகாரத்தை கைப்பற்று என்பது எங்களுக்கு கடைசி அத்தியாயம். இந்த உலகத்தில் ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. என் தமிழ் சமூகம் தற்போது சந்திக்கிற இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் சொல்லி மாளாது. இன்றைக்கு இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு வாழ்கிற எங்கள் நாட்டில் காவேரி மேலாண்மை அமைத்தோம் என்று சொன்னார்கள். ஒரு முறை கூட கூடி அதை கூறி எங்களுக்கு நீர் தரவில்லை. பக்கத்தில் ஆந்திர அரசு இன்றைக்கு 60க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டி எங்கள் பாராட்டை இன்றைக்கு பாராட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே அணை கட்டி கொண்டிருக்கிறது கர்நாடக அரசு. இன்றைக்கு முல்லைப்பெரியாறில் 152 அடியை உயர்த்தலாம் என்று வல்லுநர் குழு ஆய்வறிக்கை தந்த பிறகும் இன்றைக்கு கேவலத்து சகோதரர்கள் தடுக்கிறார்கள். ஆக இவற்றுக்கெல்லாம் தீர்வு கிடையாது. இங்கே என்னுடைய மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமை மறுக்கப்படுகிறது. 1 கோடி இளைஞர்கள் படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இலவு காத்துக்கிளி போல் காத்திருக்கிறான். எந்த வேலைவாய்ப்பும் இல்லை என்று தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அரசாணை எண் 18, அரசாணை எண் 56 ஜிஓ இன்றைக்கு 2018 ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இனி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசு பதவிகளும் நேரடியாக தமிழக அரசு பணி நியமனம் செய்யாது. பல துறைகளை குறிப்பிட்டு நான் படிப்பதற்கு நேரம் இருந்தால் 1 மணி நேரத்தை விவாதத்தை நீங்கள் நீட்டித்தால் ஆதாரப்பூர்வமான அடுக்கடுக்கான மத்திய மாநில அரசுகள் தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் செய்த துரோகங்களை பட்டியலிட தயாராக இருக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க? அரசாணை 56 தலைமைச் செயலாளர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இன்றைக்கு சண்முகம் அவர்கள் உத்தரவு போடுகிறார். இனி தமிழ்நாட்டில் எந்த அரசு பதவிகளையும் தமிழக அரசு தேர்வு செய்யாது. அனைத்து அரசு பதவிகளுக்கும் அவுட் சோர்சிங் முறையில் தான் தேர்வு செய்யப்படும். அப்படி தேர்வு செய்யப்படுகின்ற போது இந்த 1 கோடி இளைஞர்கள் நீங்கள் நடத்திய கல்லூரிகளில், பொறியியல்களில், ஐடிகளில், பாட்டில்களில் அண்டான குண்டான அடகு வைத்து, தாலியை வித்து, அடகு வச்சு படித்து பட்டம் பெற்றிருக்கானே அவனுக்கு இன்னைக்கு வேலை இல்லை என்று ஒரு அரசு சொல்வதற்கு இந்த அரசுக்கு நான் ஆதரிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? சரி, அப்போ 7 தமிழர் விடுதலையும் நீங்கள் கையில் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அதை எதிர்க்கும் காங்கிரஸ் கூட்டணியுடன் நீங்கள் ஆதரவு தெரிவிப்பது நெருடலாக இல்லையா? நான் எந்த இடத்திலும் காங்கிரஸை நான் ஆதரிப்பேன் என்றோ காங்கிரஸ் மேடையில் ஏறி பேசுவேன் என்று வாக்குறுதி கொடுக்கவில்லை. 7 தமிழர் விடுதலை தலைமையில் தானே சொல்ல வரமா 7 தமிழர் விடுதலைக்கு விடுதலை செய்வதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்கிற உத்தரவாதத்தோடு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்திருக்கிறேன். அதே உத்தரவாதத்துடன் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது இந்த வேல்முருகன் எவருக்கும் அஞ்சாமல் பயப்படாமல் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த 4 நூற்றாண்டு காலத்தினுடைய வாழ்வை முற்றுமுழுமாக துளைத்திருக்கிற பேரறிவாளன் சாந்தன், நளினி, ராபஸ், பயாஸ் உள்ளிட்ட ரவிச்சந்திரன் உள்ளிட்ட எமது சகோதரர்களை ஜெயக்குமாரை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவை திரு ராகுல் காந்தி அவர்களை தருவதற்கு ஆங்கிலத்தில் தயார் செய்து வைத்திருக்கிறேன். ஆக என்னை பொறுத்தவரையில் நீங்கள்
எந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோடும் ஒப்பிட்டு பார்த்து குறை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நேர்மையான இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, இனத்திற்கான, மொழிக்கான, என் நாளை இளைய தலைமுறைக்கான, என் மாணவர்களுக்கான, என் இளைஞர்களுக்கான ஒரு அரசை நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரசு அமைய வேண்டும் என்று எல்லா முயற்சிகளும் எடுத்து இங்கே தமிழ் தேசிய அரசியல் பேசிய பல தலைவர்களோடு கலந்து பேசினேன். இந்த தேர்தலை நாம் என்ன முடிவெடுப்பது? சீமான் அவர்கள் வருகிறீர்களா? நாம் இருவரும் சேர்ந்து போட்டியிடலாமா? ஐயா மணியரசன் போன்ற நெடுமாறன் போன்றவர்கள் எங்களை ஆதரிப்பார்கள். பேசினீங்க, ஆனா தனித்து விடப்பட்டுட்டீங்களா? ஏன் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் எல்லாரும் சொன்னது, இப்போது நாம் யாரும் வலிமையாக இல்லை. இன்றைக்கு அகாபாக சூரகர்களாக இருக்கிற அதிமுக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பெரிய வழி இல்லாமல் இப்படி ஒரு கூட்டணி ஆதரவுக்கு தள்ளப்படுகிறீர்கள். வேறு வழி இல்லாமல் இல்லை, நீங்க அப்படி நினைக்க கூடாது. நான் சொல்றது கம்ப்ளீட்டா சொல்ற விட்டது அனுமதிங்க. வேறு வழி இல்லாமல் தள்ளப்படல. அப்ப இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அநியாயக்காரன, அக்கிரமக்காரன, ஊழல்காரன, மதவெறியை தூண்டி மனிதத்தை படுகொலை செய்கின்ற ஒரு கும்பல் அகற்றப்பட வேண்டும். மாவீரன் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் காடுவெட்டி குரு அவர்களை மருத்துவர் ராமதாசும் அவர் குடும்பத்தாரும் அன்புமணியும் மருத்துவ கொலை செய்து விட்டார்கள் என்று பத்திரிகையை தோண்டி பலமுறை பேட்டியளித்திருக்கிறது அவர் குடும்பம். அதுபோன்று நான் கட்சி தொடங்கி தருமபுரிக்கும், சேலத்திற்கும், திருவண்ணாமலைக்கும் சென்று போது, கட்சி கொடிகம்பளை ஏற்றிய போது அங்கு பலமுறை கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன். என் மீது இன்றைக்கு பல கொலை முயற்சி, கொலை முழுக்க முயற்சிகளை அடுக்கடுக்காக இந்த அடிமை எடப்பாடி அரசோடு கைகோத்துக் கொண்டு பாமக இன்றைக்கு மிரட்டி வருகிறது. அதனால இன்னைக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்கிறது, இன்றைக்கு கொலை முயற்சி வழக்கில் கைது செய்கிறது. இந்த கொலை முயற்சி வழக்கும் இந்த சட்டத்திற்கும் பயப்படாமல், குஞ்சித்தும் கவலைப்படாமல் சிறை கம்பிகளை முத்தமிட்டு வெளியே வருகின்ற வேல்முருகன், வழக்குகளை சந்திக்கின்ற வேல்முருகன், கைராமாவளத்துக்கும், நெடுவாசலுக்கும், நீட்டினவுக்கும், 8 வழிச்சாலைக்கும் வழக்குகளை சந்திக்கிற வேல்முருகன், எவருடைய நிர்பந்தத்துக்கோ, எவருடைய அடிபணிலுக்கோ, எவருடைய சீட்டுக்கும் அடிபணிகின்ற ஆட்கள் அல்ல. எனக்கு இந்த மண்ணில் நடக்கிற அநியாய அக்கிரமங்களை முடிவு கட்டுவதற்கு யார் என்னோடு ஒத்து வருகிறார்களோ, நான் ஒரு சுயமரியாதைக்காரன், அந்த சுயமரியாதை குடும்பத்தில் பிறந்தவர். இந்த நாட்டில் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர், எப்படி இந்த போராட்ட காலத்தில் பங்கெடுத்தார் என்பதை 1952 நேரு அமைச்சரவையில் நாடாளுமன்றத்தில் பேசிய திரு கோவிந்தசாமி கச்சராஜ் என்கிறவர் 1952 இந்தியன் எக்ஸ்பிரஸ் முதலாளி கோயங்கா அவர்களை எதிர்த்து நோட்டும் சீட்டும் போட்ட போது அதை புறங்களித்து அதை வெற்றி பெற செய்த அந்த பாரம்பரிய பின்னிலிருந்து வந்தவன். பிறந்தவர் காமராஜர் அமைச்சரவையில் அப்பழுக்கட்ட அரசியல் தலைவராக இருந்த, கக்கனோடு அரசியல் பணி செய்து அமைச்சராக இருந்தவர் என்னுடைய இரத்த வழி சொந்தமான திரு பூவராகவன். பண்ருட்டியார் என்கிற இந்திய நாட்டின் 120 கோடி மக்களுக்காக அரசியல் பேசிய திரு பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவன். அதனால் இந்த வேல்முருகனை இனி தமிழ்நாட்டில் இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் அவர்கள் போக்கு வளைவரை சொல்வதோ, ஆதரவு கடிதம் கொடுக்க சொல்வதோ, அடிபணி செய்வதோ, நோட்டுக்கும் சீட்டுக்கும் அடிபணி வைக்க முடியாது. கொள்கை அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையில், கருத்தியல் அடிப்படையில், என் எதிர்கால தமிழ் சமூகத்தின் விடுதலையின் அடிப்படையில், எதிர்கால என் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக யாரை மாற்ற முடியும், ஆதரவாக தமிழக அரசையும் அரசு இயந்திரத்தையும் எப்படி மாற்ற முடியும் என்கிற சிந்தனையோடு தான் நான் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்திருக்கிறேன். அதுபோன்று திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது நான் கொடுக்கிற பிரச்சாரத்தை காங்கிரசுக்கு ஆதரவு செய்வோமா செய்ய மாட்டோமா என்பதை அப்புறம் நாங்கள் முடிவு செய்வோம். சரி, இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஸ்டாலின் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பணிங்கிறது என்ன? திரு ஸ்டாலின் அவர்கள், அவருடைய குடும்ப உறுப்பினர்களும், அந்த கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும், மூத்த முன்னாள் அமைச்சர் பெருமக்களும், அந்த பேச்சுவார்த்தை குழுவிலே இருப்பவர்களும் என்னை மருத்துவமனையில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சந்தித்துக் கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த திரு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் என்னுடைய மாவட்டத்தைச் சேர்ந்தவர், என்னுடைய உறவினர். அந்த அடிப்படையில் தினமும் என்னை கேர் எடுத்துக்கொண்டு இரவு 12 மணி வரையில் என்னோடு இருந்து அரசியல் நாகரிகம் தானே பொதுவா உங்களுக்கு என்னுடைய நன்றி. இது அரசியல் நாகரிகமா பாத்தீங்கல்ல, அந்த அரசியல் நாகரிகத்தோடு தான் நானும் இதுல நடந்து கொண்டிருக்கிறேன். என்னை வந்து பார்த்தார்கள், இவ்வளவு அநியாயம் நடக்குது, இவ்வளவு அக்கிரமம் நடக்குது, உங்களுடைய போராட்டங்கள் அனைத்தும் நீங்க வந்து கவர்னர் வந்து தமிழ்நாட்டில் நிர்மலா தேவி விவகாரம் வந்த உடனே ஆயிரக்கணக்கான பேரை முற்றுகையிட்டு தென்னிந்தியாவில் இருக்கிற இந்தியா சொல்ல பார்த்து ஆதரவு தெரிவித்து உங்களை பார்க்க வந்தது மட்டும்தான் ஒரே ஒரு காரணமா? அது மட்டுமல்ல. அப்படி வந்தபோது நான் ஏற்கனவே நடத்திய போராட்டங்களுடைய தொகுப்புகளையும், எங்களுடைய பொதுக்குழு தீர்மானங்களையும், மாநில செயற்குழு தீர்மானங்களையும், நீங்க காட்டுற இந்த விஷுவலுடன் கூடிய இந்த பேரணிகளையும் இதெல்லாம் காட்டி இதுக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன். அதனால இத்தனை ஆண்டு காலமா காங்கிரஸ் திமுக நான் எதிர்த்திருக்கிறேன். நானும் 10 ஓடு 11 அரசியல்வாதி சமகால அரசியல் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்திருப்பாங்களே, நீங்க எடுத்து காட்டுங்கிற அவசியம் இல்லையே. உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இல்ல வந்த தலைவர்கள் வந்து அத்தனையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய வேல்முருகன் எப்ப போராட்டம் நடத்தாரு, எப்ப அறிக்கை கொடுத்தாரு, அதை பார்த்துட்டு இருக்கிறது மட்டும்தான் அவ்வளவு பெரிய கட்சியினுடைய வேலை இல்லை. ஒருவேளை அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் தெரிஞ்சிருக்கலாம். வந்தவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், அவர்கள் இதை குறித்து உள்வாங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவங்க அனைத்து நியூஸ் வீட்டில் என்ன நடக்குது, மற்ற தொலைக்காட்சியில் என்ன விவாதம் நடக்குது, வேல்முருகன் என்னென்ன அறிக்கை விடுறான்னு பார்த்துட்டு இருக்குது அவங்க வேலை. ஏன்னா என்னை பொறுத்தவரையில் அவங்க வந்து என்னை சந்தித்து பேசிய போது நான் அவரிடத்தில் என்னுடைய சில கோரிக்கைகளை சொன்னேன். நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, கண்டிப்பாக பேரறிவாளன் விடுதலை உள்ளிட்ட ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட மீத்தேன் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் நீங்கள் இப்போ நடத்திக்கிட்டு வர்ற இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் நடக்கிற அநியாயம், எங்கு பார்த்தாலும் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டு முழுக்க முழுக்க உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், பாட்னாவை சேர்ந்தவர்களே, டெல்லி சேர்ந்தவர்களே இடம்பெறாங்க. இந்த அநியாயத்தை நானும் தளபதி எல்லாரும் நாங்கள் உட்காந்து பேசணும். வேல்முருகன் சரியான பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பாக அவருக்கு நம்ம துணை நிற்போம், தோள் கொடுப்போம்.
ஆட்சி மாற்றங்கள் வருகின்ற போது இதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெறல அப்படின்னாக்கா, என்னை அவர்கள் மருத்துவமனையில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை அவங்களுடைய பிரிண்டிங் ஆகி தலைமைக்கு வந்துச்சு. நான் போய் உங்க சந்திச்ச தேதி உங்களுக்கு தெரியும், நேற்றைய முன்தினத்துக்கு முன்தினம். ஆனா இது வந்து எத்தனை ஆண்டு காலமா எத்தனை நாட்களா பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்டு எல்லா கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு கட்சி முதலாக பொதுமக்கள் கொடுத்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். பூவுலகின் நண்பர்கள், சூழலியல் நண்பர்கள் செயல்பட்டார்கள். அப்ப எல்லாருடைய கருத்தை கேட்டுதான் அவங்க அந்த தேர்தல் அறிக்கையை. என்னுடைய கடைசி கேள்வி, பாமகவையும் ராமதாசையும் எதிர்க்க ஸ்டாலின் கையில் எடுத்த ஆயுதமா வேல்முருகன்? பாமகவையும் ராமதாஸ் என்கிற பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரையும் இந்த திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்துவிட்டு வந்த பிறகு நான் எதிர்க்கவில்லை. என்றைக்கு அவர்கள் இந்த கட்சிக்காக கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் உழைத்து சட்டமன்ற கொறடாவாக இருந்து கட்சியின் 2வது நிலை பொதுச் செயலாளராக இணை பொதுச் செயலாளராக பணியாற்றி 18 சட்டமன்ற உறுப்புகளை வழிநடத்தி தமிழ்நாட்டுடைய பல்வேறு பிரச்சனை மணல் குவாரி அரசுரிமை ஆக்கியிருந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்திலிருந்து மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரும் என்கிற என்னுடைய சட்டமன்ற தீர்மானமாகட்டும், மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகத்தை பிரித்து கொண்டு போய் மாவட்டம் முழுவதும் அமைக்குவதிலே முதல் பொறியியல் கல்லூரியை கடலூர் மாவட்டத்திலே அன்றைய திமுக தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்ததிலிருந்து இன்று வரையிலும் வேல்முருகன் நடத்திய அத்தனை தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் போராட்டங்களையும் கொஞ்சம் கூட கிஞ்சித்து கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் தான் மகனுக்கு எங்கு பேச்சு திறமையும் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு பின்புலத்தில் இருப்பவனும் வந்தால் போட்டியாக அமர்ந்து விடுவோம் என்று 2ஆம் கட்ட தலைவர்கள் மருத்துவர் ராமதாசிடம் தவறான கருத்துக்களை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பில் நீக்கினார்களோ அண்டையிலிருந்து ராமதாசனுடைய பிரச்சனைகளை நான் முன்வைத்து பேசி வருகிறேன். இடஒதுக்கீட்டில் இருந்து போன அத்தனை குடும்பங்களுக்கும் இதுவரையில் கொடுத்த வாக்குறுதிகளை வீடு கட்டி தரப்படும் செய்யப்படவில்லை. அதுபோன்று வன்னியர் சங்கத்திற்கு என்று மத்தியில் 2%, மாநிலத்தில் 20% வன்னியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடை பெற்றுத் தருவோம் என்று சொன்னார்கள். அதை குறித்து நான் உள்கட்சியில் கேள்வி எழுப்பியிருக்கிறேன். இதுபோன்று அடுக்கடுக்காக அவர்கள் நடத்துகிற கல்வி அறக்கோயிலில் இந்த தியாகிகளின் பெயர்களை ஏன் சூட்டவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறேன். அங்கு உள்கட்சியில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி பிறகு திமுக தற்போது பாமகவை எதிர்க்கவில்லை. உங்களுடைய எதிர்ப்பு முதல்ல இருந்தே இருக்கு அப்படிங்கிற வாதம். தென்னகரத்தில் இடைத்தேர்தல் பாமக அந்த 43,000 வாக்குகளை வாங்கியதற்கு அடிப்படை காரணம் தேர்தல் பணிக்குழு தலைவராக இருந்து இன்றைய திமுகவினுடைய அமைச்சர் பெருமக்களையும் முதலமைச்சர்களையும் எதிர்கொண்டு அந்த பாட்டாளி மக்கள் அந்த எதிர்ப்பை திமுக பயன்படுத்திக் கொள்கிறது. நன்றி. நீங்க திமுக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது சொல்லக்கூடாது. திமுகவும் நாளைக்கு என் மக்களுக்கும் என் இனத்திற்கும் அவர்கள் நாங்கள் வச்ச கோரிக்கைகளிலும் நின்று எமக்கான போராட்டங்களிலே ஆதரித்து அதற்கான கருத்துக்களை அவர்களுடைய செயல் வடிவங்களை தரவில்லை என்று சொன்னால் 7 ஆண்டு காலமா எப்படி திமுக காங்கிரஸ் வேல்முருகன் எதிர்த்தானோ, எப்படி பிஜேபி அதிமுக எதிர்த்தானோ அது போன்று வேல்முருகன் எதிர்ப்பான். இது வந்து இன்றைக்கு ஒரு மோசமான ஆட்சி, காட்டாட்சி, கொள்ளாட்சி, வழிபறி ஆட்சி, மக்களை கொண்டு குவிக்கிற ஆட்சி, சொந்த மக்களை ராணுவத்தை பயன்படுத்தி சுட்டு படுகொலை செய்கிற ஆட்சி, சொந்த காவல்துறை இயந்திர துப்பாக்கிகளை பயன்படுத்தி தூத்துக்குடியில் சுட்டு படுகொலை செய்கின்ற ஆட்சி, சொந்த தமிழர்களை சுட்டு படுகொலை செய்ய போன்று கேட்கிறதுக்கு நாதியற்ற அரசு. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மாவீரன் குரு கொலைக்கு காரணமானவர்கள் இந்த தேர்தல் ஒரு பாடம் கவட்ட வேண்டும். இந்த வேல்முருகன் உழைப்பை முழுவதுமாக சுரண்டி கொண்டு பொருளாதாரத்தை முழுவதுமாக சுரண்டி கொண்டு தூக்கி எறிந்த பாமகவுக்கு ஒரு பாடத்தை காண்பிக்க வேண்டும். உண்மையாக 2.5 கோடி வன்னியர் மக்கள் வேல்முருகன் பக்கம் இருக்கிறார்களா, மருத்துவர் ராமதாஸ் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை ஒரு சோதனை ஓட்டமாக பரிசாத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேல்முருகன் ஆதரிக்கிறான். எந்த சுய லாபத்திற்காகவோ எந்த அரசியல் லாபத்திற்காகவோ அல்ல. நன்றி. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது அரசியல் ஆரம்பம்.